வணக்கம். காட்டுல சிங்கம், புலி ரெண்டுமே இருக்கு. சிங்கம் பலசாலியா, புலி பலசாலியான்னு ஆய்வு நடத்தும் போது புலிதான் பலசாலின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. சிங்கம் 8 அடி வரைக்கும் வளர்ந்ததுன்னு சொன்னா, புலி 12 அடி வரைக்கும் உங்களுக்கு வளரும். சிங்கத்தை விட புலியுடைய எடை அதிகம், தாவர வேகம் அதிகம். சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வந்தா புலிதான் ஜெயிக்கும். இதுதான் ஆய்வுல சொல்றது. ஆனா காட்டுக்கு ஏன் சிங்கம் ராஜாவா இருக்கு? பலசாலி புலி அப்படின்னா புலி தானே ராஜாவா இருக்கணும். ஏன் சிங்கம் ராஜாவா இருக்கு அப்படின்னா, ஒரு ராஜாவா இருக்கணும்னா பலமா இருந்தா மட்டும் பத்தாது, தன்னுடன் இருப்பவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தலைமை பக்குவம் சேர்ந்து இருக்கணும். தலைமை பக்குவம் உள்ள ஒரு மிருகம் தான் சிங்கம். அது கூட்டாகத்தான் செல்லும், எல்லோரும் அரவணைத்து தான் செல்லும், வயதான சிங்கத்திற்கும் சேர்த்து இடையை தேடும், கிடைக்கக்கூடிய வேட்டையாடி கிடைக்கக்கூடிய உணவை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்து விட்டு தானும் உண்ணும். புலிக்கு அந்த பழக்கம் இல்லை. தனியாவே வாழும், தனியாவே போகும், தனியாகவே கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவரு எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான் அவரால் தலைவராக இருக்க முடியும். நான் மட்டுமே எல்லாம் கரெக்டு, நான் மட்டும்தான் எல்லாம் நினைச்சது தான் செய்ய முடியும் அப்படின்ற கூடியவர் நிச்சயமாக தலைமைக்கு கொண்டு வருவதற்கான எந்த விதமான தகுதியும் இல்லாதவராக இருப்பார். ஆகவேதான் பலசாலி புலியை விட சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இன்று வரை இருக்கிறது.